Welcome to accountancy class. Previous class நம்ம என்ன பார்த்தோம்னா example 1, 2, 3 analysis of transaction பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை எப்படி journal entry pass பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ example 4 பார்க்கலாம். Okay, transaction என்ன கொடுத்திருக்காங்க? Cash paid to Rahul rupees 4,000. அப்போ ராகுல் அப்படிங்கிறவங்களுக்கு 4,000 rupees cash கொடுத்திருக்காங்க. அப்போ immediate first step என்ன பண்ணணும்? What is the account involved அப்படின்னு கண்டுபிடிக்கணும். First cash, அடுத்தது cash account, இன்னொன்னு ராகுல் account. So ரெண்டு account involve ஆயிருக்கு இல்லையா? சரி, இப்போ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ராகுல் account. ஓகே, ராகுல் account வந்து personal account, real personal. அப்போ nature of account real கொடுத்தாச்சு. business எப்படி எஃபெக்ட் ஆகுது? ராகுல் is the receiver of cash. cash வந்து ராகுல் கிட்ட பே பண்ணிருக்கோம். அப்போ golden rule என்ன? debit the receiver, credit the giver. அப்போ இங்க ராகுல் receiver. அப்போ ராகுல் account என்ன பண்ணணும்? debit பண்ணணும். very easy and simple to analyze. நீங்க இந்த steps அப்படியே follow பண்ணீங்கன்னா it is very easy. அடுத்தது cash. cash வந்து paidனா என்ன? business விட்டு வெளியில போகுது இல்லையா? அப்போ cash account அதோட நேச்சர் என்ன? real account. cash account is a real account. real account ஓட golden rule என்ன? debit what comes in, credit what goes out இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன், எப்பயுமே கேஷ் பிசினஸ்க்குள்ள உள்ள வருதா டெபிட் பண்ணுங்க, பிசினஸ் விட்டு வெளியே போதா கிரெடிட் பண்ணுங்க. வெரி சிம்பிள். ஸோ நவ் இட் இஸ் கோயிங் அவுட். ஸோ கேஷ் இஸ் கோயிங் அவுட். அப்போ கேஷ் அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். வெரி சிம்பிள் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டெபிட், இன்னொன்னு கிரெடிட், எது பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது அடுத்தது என்ன பண்றோம்? ஜேர்னல் என்ட்ரியில எழுதுறோம். ஸோ ராகுல் அக்கௌண்ட் டேட்டா, இங்க டேட் கொடுக்காததுனால இங்க பிளாங்காவே நம்ம விடுறோம். ராகுல் அக்கௌண்ட் இடம் விட்டு லெட்ஜர் ஃபோலியோ பக்கத்துல கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் டாட் டேட்டா, டெபிட் காலம்ல 4,000, கிரெடிட் காலம்ல எதுவும் வராது. அடுத்தது டேட் காலம்ல இருந்து கொஞ்சம் இடம் விட்டு கேபிட்டல் டி போட்டு கேஷ் அக்கௌண்ட், ஏ பார் சினா அக்கௌண்ட், டு கேஷ் அக்கௌண்ட் எழுதிட்டு டெபிட் காலம்ல எதுவும் என்ட்ரி இல்லை, கிரெடிட் காலம்ல மட்டும் என்ட்ரி போடணும். paid ராகுல். இது ஒரு நரேஷன். இது வந்து ஜஸ்ட் இந்த டிரான்சாக்ஷனை பத்தி சொல்ற ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட். ஸோ paid ராகுல் மட்டும் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி கிளியர். நான் ஒன்னு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோ. கேஷ் பிசினஸ்க்குள்ள வருதா டெபிட் பண்ணுங்க, கேஷ் பிசினஸ் விட்டு வெளியே போதா கிரெடிட் பண்ணுங்க. எப்பெல்லாம் நமக்கு பிசினஸ் விட்டு கேஷ் எப்பெல்லாம் வெளியே போகும், எப்போ எந்த பேமெண்ட் பண்றோமோ அப்பெல்லாம் கேஷ் பிசினஸ் விட்டு வெளியே போகும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்க வந்து ராகுலுக்கு பேமெண்ட் பண்ணியாச்சு. அதனால ராகுல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். சரி, நெக்ஸ்ட் போலாமா? எக்ஸாம்பிள் 5 இங்க என்ன சொல்லிருக்காங்க? withdrew cash for personal use rupees 8,000. இப்போ இங்க வந்து withdrew cash for personal use. personal use னா என்ன? தன்னோட பர்சனல் லைஃப்கான செலவுகள். அப்படின்னா அது என்ன செலவா வேணா இருக்கலாம். அதாவது ஒரு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதா இருக்கலாம், இல்ல அவங்க வந்து ஹோட்டல்ல போய் ஏதோ சாப்பிட்டுட்டு பேங்க் பிசினஸ்ல இருந்து கேஷ் எடுத்து அதுக்குள்ள பேமெண்ட் பண்ணிருக்கலாம். அதாவது தன்னோட சொந்த காசு போட்டு செலவு பண்ணாம பிசினஸ்ல இருக்க காசை எடுத்து செலவு பண்றாங்க தன்னோட பர்சனல் யூஸுக்காக. புரியுதா? ஸோ withdrew cash for personal use. இங்க என்ன பர்சனல் யூஸ் அப்படிங்கறது சொல்லல. ஸோ பர்சனல் யூஸ் அப்படின்னு சொன்னாவே நீங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா drawings. அது பேர் என்ன? drawings. drawings அப்படின்னாவே இட் இஸ் அண்டர்ஸ்டுட் அவர் வந்து பிசினஸ்ல இருந்து காசு எடுத்து ஏதோ தன்னோட சொந்த செலவுக்காக பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ drawings வந்து என்ன அக்கௌண்ட்னா பர்சனல் அக்கௌண்ட் தான். சரி, ஃபர்ஸ்ட் இது ரெண்டு அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பர்சனல் அக்கௌண்ட். இது ரெண்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ drawings அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்ல கேபிட்டல் எப்படி பர்சனல் அக்கௌண்ட்டோ அதே மாதிரி drawings-உம் பர்சனல் அக்கௌண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேபிட்டல் அக்கௌண்ட் பர்சனல் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட், அதே மாதிரி drawings-உம் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ drawings பர்சனல் அக்கௌண்ட்னா அதோட கோல்டன் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர் இல்லையா? சோ இங்க வந்து he is receiving, proprietor is the receiver. proprietor வந்து ஓனர் வந்து he is receiving cash from the business because he is doing drawings here. so அவரோட அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். இங்க பேர் எதுவும் கொடுக்கல, அதனால என்ன அக்கௌண்ட் டெபிட் பண்ண போறோம்? drawings அக்கௌண்ட்டை டெபிட் பண்ண போறோம். கேஷ் வந்து is going out. cash goes out na enna pananum? Or I've told you many times, credit pananum. Okay, so cash goes out, you credit it. So cash is a real account. Debit what comes in, credit what goes out. Adha adoda rule. So cash goes out, so
cash account creditல போடணும். Okay, so first line எழுதுறது debit account, second line வந்து credit account. So first lineல என்ன எழுதிருக்கோம், drawings account space விட்டு journal folio பக்கத்துல drawings, D capital D small r dot D r னா debit. Debit column 8,000, credit column இங்க எதுவும் எழுத மாட்டோம். அப்புறமா date column இருந்து கொஞ்சம் இடம் விட்டு capital T to cash account எழுதி என்ன பண்றோம், debit இங்க ஒன்னும் எழுதாம credit column இங்க 8,000 எழுதுறோம். So keep this cash withdrawn for personal use. You have to write the narration here. Okay, so இங்க வந்து personal use அப்படின்னா drawings, இதுதான் உங்களுக்கு ஒரு புது கான்செப்ட் நீங்க படிக்கிறது இன்னைக்கு. Okay, so we go on to the next journal entry. Cash deposited into bank rupees 5,000. Cash என்ன பண்றாங்க, bankல போய் deposit பண்றாங்க 5,000 rupees. Okay, this is cash is involved in the transaction. என்ன, cash is involved. So how many accounts are involved? Cash account is involved, bank account is involved. So ரெண்டு account இங்க involve ஆயிருக்கு. Okay, சரி, இப்போ bank account வந்து என்ன மாதிரி account, personal account. நம்ம சொல்லியிருக்கோம் all business units and artificial business units are personal, artificial personal account. So bank என்னது, personal account. Personal account ஓட rule என்ன, debit the receiver, credit the giver. So business எப்படி affect பண்ணுதுன்னா, bank is the receiver. Okay, bank is receiving the money. ஏன்னா cash கொண்டு போய் bankல deposit பண்ணும்போது bank is receiving. So bank is the receiver. அப்போ personal account ஓட rule பிரகாரம் என்ன, எந்த account debit பண்ணணும், bank account நம்ம debit பண்ணணும். So we are debiting the bank account. Next, cash account. Cash account is what is the nature, real account. இது உங்களுக்கு தெரியும். except ஒரே ஒரு journal entry தவிர எல்லாமே நம்ம cash deal பண்ணிட்டு இருக்கோம். Cash goes out of the business. How it is affecting the business? Because it is going out. Cash businessல இருந்து எடுத்து கொண்டு போய் bankல போடுறாங்க. அப்போ business விட்டு வெளியே போகுது. அப்போ when cash goes out, நான் என்ன சொல்லியிருக்கேன், credit the cash account. So how do you write the journal entry for this? Bank account debtor, debit column 5,000, credit column blank out இருக்கணும். இங்க space விட்டுட்டு date columnல இருந்து to cash account, debit columnல எழுதாம credit columnல 5,000. Okay, narration, cash deposit into bank. Okay, very easy. So debit the receiver, cash is receiving, credit what goes out, cash goes out, so it is credited. இந்த personal இப்போ இங்க பாத்தீங்கன்னா nature of account மாறி வந்திருக்கு. சில நேரங்கள்ல ஒண்ணா வரும். அது வந்து பெரிய விஷயமே இல்ல. ரொம்ப ஈஸியா நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு அக்கவுண்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது அந்த அக்கவுண்டோட கோல்டன் ரூலை நீங்க எழுதணும். அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே சில்ட்ரன், ஸோ இன்னைக்கு 3 ஜேர்னல் பார்த்தோம். என்னென்ன ஜேர்னல் பார்த்தோம் அப்படின்னா, fourth one is cash is paid to Rahul. பே பண்ணும்போது கேஷ் வெளியே போகுதா, கிரெடிட் பண்ணியிருக்கணும். Cash goes out, it is credited. Okay, cash மட்டும் பார்க்கலாம். Withdraw cash for personal use. பேங்க்ல பிசினஸ்ல இருந்து கேஷ் வெளியே எடுத்துட்டோமா, மறுபடியும் வெளியே போகுதா, கிரெடிட் பண்ணிருக்கோம். இங்க மறுபடியும் என்ன பண்ணிருக்கிறாங்க, கேஷ் டெபாசிட் பண்றோமா பேங்க்ல, பிசினஸ் விட்டு கேஷ் வெளியே போகுதா, மறுபடியும் கிரெடிட் பண்ணிருக்கோம். வெரி சிம்பிள். கேஷ் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் கூட நீங்க ஈஸியா அனலைஸ் பண்ணி நீங்க எழுதிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து கேஷ் பே டு ராகுல், withdrew cash for personal use, and then finally cash deposit into bank. So these 3 transactions, the example 4, 5 and 6 நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ணி அதை எப்படி ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கறத பார்த்தோம். ஜேர்னல் என்ட்ரி எழுதும் போது தயவு செய்து இந்த ஃபார்மேட்டை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது புதுசா இருக்கும். இந்த ஃபார்மேட்டை பேங்க் அக்கவுண்ட் எழுதிட்டு ஸ்பேஸ் விட்டு லெட்ஜர் ஃபோலியோ காலம் பக்கத்துல தான் டிஆர் எழுதணும். செகண்ட் லைன்ல அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு capital T போட்டு accounting எழுதிட்டு then you have to write in the credit column. Please stick on to this particular format without any deviation. உங்களுக்கு தோணுன மாதிரி எழுதக்கூடாது. புரியுதா? This is how you should follow the format. Okay children, so we come to the end of this particular session. So 4, 5 and 6 journal entry நம்ம examples இன்னைக்கு detail பார்த்திருக்கோம். Go through the video and I'm sure you will benefit by it. Okay children, thank you.